வானம் ஒளிமின்னும் ஒரு காலை. மலர்கள் புன்னகை செய்தன, பறவைகள் கீச்சென பாடின. அப்போது சூரியன் மெதுவாக எழுந்து தன் ஒளியால் பூமியை தழுவினான். அவன் தினமும் இதே போலவே உழைத்துக் கொண்டே இருந்தான். எந்த நாளும் ஓய்வு இல்லை, எந்த குறையும் இல்லை. ஒரு நாள் சூரியன் சோர்வடைந்தான். நான் தினமும் எழுந்து ஒளி தருகிறேன், ஆனால் யாரும் எனக்கு நன்றி சொல்லவில்லை. ஒரு நாள் ஓய்வெடுத்தால் என்ன ஆகும் என்று நினைத்தான். அன்றைய காலை சூரியன் எழும்பவில்லை. வானம் இருளால் மூடப்பட்டது. பறவைகள் தங்கள் கூண்டிலேயே மௌனமாக அமர்ந்தன. மலர்கள் தங்கள் இதழ்களை மூடிக்கொண்டன. குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. வெளியில் ஒளியில்லை. வயல்வெளியில் விவசாயிகள் விதை போட முடியவில்லை. மீனவர்கள் கடலுக்கு போக முடியவில்லை. பூமி முழுவதும் இருள், சோர்வு, பயம். மனிதர்கள் ஒன்றாக கூடி சூரியன் எங்கே போனான், அவன் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று கவலைப்பட்டார்கள். அந்த சத்தங்கள் வானத்தை தாண்டி சூரியனின் காதில் விழுந்தன. அவன் ஒரு மேகத்தின் பின்னால் இருந்து பார்த்தான். மனிதர்கள் துயரத்துடன், குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். சூரியன் மனம் உருகிவிட்டது. அவர்களுக்காகத்தான் நான் ஒளி தருகிறேன். அவர்கள் எனக்கு நன்றி சொல்லவில்லை என்றாலும் அவர்களின் மகிழ்ச்சிதான் எனக்கு உண்மையான பரிசு என்றது. அவன் மீண்டும் பிரகாசமாய் எழுந்தான். வானம் தங்கம் போல ஒளிர்ந்தது. மலர்கள் மீண்டும் புன்னகை செய்தன. பறவைகள் பாடின. குழந்தைகள் குதித்துக் கொண்டாடின. அனைவரும் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, நன்றி சூரியனே, நீயே எங்களை உயிரோடு வைத்திருக்கிறாய் என்றனர். சூரியன் மெதுவாக சிரித்தான். இப்போ நன்றி கேட்டேனில்லை, ஆனா என் ஒளி அவங்களோட மனசுக்குள்ளே இப்போ ஒளிருது என்று மகிழ்ந்தான். பாடம்: ஒவ்வொருவரும் தங்கள் பணி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர வேண்டும். சிறியதோ பெரியதோ நம் பணி மற்றவருக்கு ஒளி தரும். நன்றி சொல்லுதல் ஒரு ஒளி போன்றது. அதை பகிர்ந்தால் உலகமே பிரகாசிக்கும்.